தூய்மை பணியாளர்களை காவல்துறை கையாண்டது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய தலைவர்கள். தூய்மை பணியாளர்கள் சார், அதாவது தொடர்ந்து அந்த தூய்மை பணியாளர்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரலா தொடர்ந்து ஒழிச்சிட்டு வரீங்க. ஆனா தமிழக அரசு நீங்க எவ்வளவோ சொன்னாலுமே கூட அதாவது இந்த கோழிக்கு இறக பிடுங்கிட்டு தீனி போடுற மாதிரி இந்த உணவோ காப்பீடோ இது அவருடைய கோரிக்கைக்கோ இல்லை அவங்க கேட்க இதுக்கோ ஈடாகுமா? அதாவது தனியார்மயப்படுத்துவது என்பது அங்கிங்கு எனாதபடி எல்லா துறைகளிலும், தமிழ்நாடு அரசின் துறைகளிலும் இந்திய ஒன்றிய அரசின் துறைகளிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக தனியார்மயப்படுத்துதலை நாம் எதிர்க்க வேண்டும், அதை முறியடிக்க வேண்டும். ஆனால் ரயில்வே துறை, விமானத்துறை, வங்கிகள், இதுபோன்ற பல பொதுத்துறைகள் தனியார்மயப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த பங்குகளை இந்திய ஒன்றிய அரசு விற்பனை செய்து வருகிறது. இது குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வி எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் மாநில அரசுகளும் ஒவ்வொரு துறையாக அவுட் சோர்சிங் என்கிற பெயரால் தனியார் வசம் ஒப்படைத்து வருகிறார்கள். அதிமுக ஆட்சியின் போதும் இதே சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் 11 மண்டலங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அறிய வருகிறோம். எஞ்சியுள்ள 4 மண்டலங்களில் 2 மண்டலங்களில் இந்த முயற்சியை இன்றைக்கு இந்த அரசு மேற்கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போராடும் தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அடுத்த நாளே முதலமைச்சரை சந்தித்து அந்த நகர்ப்புற துறைக்கான அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களையும் சந்தித்து அந்த பகுதியைச் சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் சந்தித்து அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டாம், கூடுதலாக ஆட்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தனியார் மூலமாக ஆட்களை தேர்வு செய்யுங்கள். ஏற்கனவே 2 மண்டலங்களிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற 1953 பேரையும் அதே நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் என்கிற நகர்ப்புற வாழ்வாதார துறை இயக்கம், அந்த திட்டத்தின் கீழ் அவர்களை பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் இது ஒரு கொள்கை முடிவு. இந்த ஒரு பிரச்சனைக்காக 2 மண்டலங்களுக்காக இந்த முடிவை உடனே எடுத்துவிட முடியாது.